ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் இனி வேறு எபிசோட்ஸ்க்கு பிரமோதா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மஞ்சமலையும் மீனாட்சி மாயாண்டி மேலே கேஸை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து உக்காருமே வச்சுட்றாங்க. போலீஸுமே அங்கே நின்றுக்கிட்டு மீனாட்சியையும் அங்கே இருக்கிற மாயாண்டியுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்கவும் மீனாட்சி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டு, மேடம் நாங்கள் எந்த ஒரு தப்புமே பண்ணலை மேடம், எதாச்சியா அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு, இந்த ஒரு தப்பு நடந்திருக்கக்கூடாது மேடம், என்னுடைய மருமகளுக்கு அடிப்பட்டதுக்கு நான் தான் மேடம் காரணம், ஆனால் நாங்கள் தெரிஞ்சு எதுவுமே பண்ணலை மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சி சொல்லவும் இதை கேட்ட அங்கே இருக்கிற சுடலையும், மேடம் இல்லை மேடம், எங்கள் வீட்டு பொண்ணை அவங்க குடும்பப்படுத்துனதெல்லாம் உண்மைதான் மேடம், என் கண் கூட நான் என்னுடைய வீட்டுடைய பொண்ணை பார்த்தேன், அவள் அழுதுகிட்டே அங்கே என்கிட்ட வந்து மாமா என்னை இந்த வீட்டில் இருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அழுதுகிட்டே சொன்னா மேடம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சுடலை சொல்லவும் இதை கேட்ட இங்கே இருக்கிற மீனாட்சியும், இல்லை மேடம் ஏதோ தெரியாமல் தான் இப்படி ஒரு அசம்பாதையும் நடந்துருச்சு, அதுக்காக நான் இங்கே பூங்கொடி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் மேடம், அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே வீட்டில் வந்து பேசிட்டு தான் மேடம் வந்தாங்க, ஆனால் இப்போ என்னென்னா இவங்க தனியாக முடிவெடுத்து இப்போ எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் பூங்கொடியும் என் மேலே எந்த ஒரு கோபமும் இல்லாமல் தான் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இது எதாச்சா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மருமகளுக்கு அவளுக்கே நல்லாவே தெரியும், அப்படி இருக்கிறப்போ இவங்க மட்டும் எப்படி மேடம் சாட்சி இல்லாமல் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மீனாட்சி சொல்லிடவும் இதை கேட்ட அங்கே இருக்கிற போலீஸுமே, இங்கே பாருங்கள் சார், எதுக்காக இங்கே ஒரு சாட்சி இல்லாமல் இங்கே பாதிக்கப்பட்ட பொண்ணு இங்கே வராமல் நீங்கள் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து இவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அந்த பொண்ணையுமே நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கணும் இல்லையா, அவங்களுமே இங்கே வந்தே ஆகணும், அவங்க வந்தால் தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விவரமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸுமே மஞ்சமலை கிட்ட சொல்லிட்டவும் இதை கேட்ட ராசாத்தியும், மேடம் என்ன மேடம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் அந்த பொண்ணுடைய வீட்டாளங்க வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்கள தூக்கி உள்ளே போட்டு லாக்கப்பில் போடுங்கன்னா இங்கே வந்து நீங்கள் இவங்கக்கிட்ட இங்கே வாக்குமூலம் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவங்க நல்லாவே நடிப்பாங்க மேடம், அவங்க நிறைய ஃப்ராடுத்தனமெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க பேச்சு மட்டும் நீங்கள் நம்பிடாதீங்க, அவங்களுடைய முகத்தை வந்து அப்பாவி மாதிரியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள நீங்கள் நம்பி இங்கே எங்களை சந்தேகப்படாங்க மேடம், அவங்கள தூக்கி முதல்ல உள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி வந்து சொல்லிடவும் இதை கேட்ட போலீஸுமே, இந்த பாருங்க மேடம் எங்களுக்கு எல்லாமே நல்லாவும் தெரியும், அது மட்டும் இல்லாமல் இங்கே பாதிக்கப்பட்ட பொண்ணு அந்த பூங்கொடி இங்கே வந்தே ஆகணும், அவங்க இங்கே வந்தால் மட்டும்தான் நாங்கள் இவங்க மேலே கேஸை போட்டு எஃப்ஐஆர் போட்டு இவங்க மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும், நீங்கள் சும்மா ஏனதோனன்னு சொல்லிட்டு இவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சாட்சியுமே இல்லாமல் நீங்கள் இங்கே வந்து எதுவுமே பேசவும் கூடாது, அதுவும் இல்லாமல் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க போது மறு பேச்சையும் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸுமே சொல்லிடுவாங்க. இதை கேட்ட மஞ்சமலையும், ராசாத்தி நீ ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இரு, கண்டிப்பாக இங்கே பூங்குடி இங்கே வந்தானா இவங்க மேலே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை குடும்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒத்துக்க தான் போகிறா, இவங்கள இங்கே அசிங்கப்படுத்த தான் போகிறா, எதுக்காக இங்கே வாக்குவாதம் பேசிக்கிட்டு இருக்க, நம்ம பேசாமல் பூங்குடியை எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடிக்குமே ஃபோனை பண்ணுறாங்க. ஆனால் பூங்குடி வந்து குளிக்கிறதுக்கு போயிருக்கிறதுனால ஃபோனையுமே பார்க்காம பிக் பண்ணாமல் அது ரிங்கு போயிட்டே இருக்குது, ஆனால் பூங்குடி வந்து எடுக்க மாட்டுறாங்க. மஞ்சமணிக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்குது, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கே இருக்கிற மஞ்சமலையும் மறுபடியும் ரிட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ராசாத்தியும் அங்கே பார்த்துக்கிட்டு, அண்ணா என்னன்னாச்சு, பூங்குடி ஃபோனை எடுத்தாளா வரேன்னு சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை ராசாத்தி இன்னும் பூங்குடி ஃபோனவே எடுக்கலை, அவள் என்னதான் வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காளோ தெரியல, சுடலை நீ உடனே போய் பூங்குடியை கையோடு நீ கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு சுடலையை வந்து அங்கேருந்து அம்ச்சியுமே விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே மஞ்சமலையும் அங்கே இருக்கிற ராசாத்தி சுடலையும் இவங்க 3 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற மாயாண்டி மீனாட்சியை வெளியவே விடக்கூடாது, அவங்கள அசிங்கப்படுத்தி இந்த லாக்கப்ல இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவோட போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னங்க அங்கே இருக்கிற மீனாட்சியும், மேடம் இவங்க எல்லாருமே எங்கள் மேலே இருக்கிற கோவத்தினால இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம், எப்போவுமே நாங்கள் இப்படி ஒரு தப்பை எப்போவுமே நாங்கள் செய்யவே மாட்டோம், நாங்கள் செத்தாலையும் இப்படி ஒரு தப்பை நாங்கள் யாருமே செய்ய மாட்டோம் மேடம், எங்கள் ஊரில் கூட வந்து நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், எங்களை பற்றி அவங்களே நல்ல விதமாக தான் சொல்லுவாங்க, நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்கக்கூடாத ஒரு பர்சனு கூட, ஏன்னா இவங்க எங்கள் மேலே கோபமாக இருக்கிறதுனால அப்போ இருந்து எங்கள் மேலே ஒரு பகையை வச்சுக்கிட்டு எங்களை அசிங்கப்படுத்தணும் எங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய மருமக கூட வருவாங்க மேடம், அவங்களுடைய மகதானே, நீங்கள் அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள நீங்கள் கேட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும், அந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் வீட்டில்
நிறைய பொருட்கள்லாம் இருந்துச்சு. அத தூக்கி வீசம்போது, தெரியாதத்தனமா கத்தி வந்து தலையில பட்டு அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அந்த அடிபட்ட இடத்துல ஒரு 8 தையலுமே போட்டிருக்காங்க மேடம். நாங்க எல்லா உண்மையின நாங்க எதுவுமே மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டோம். ஆனா அவங்க எதுவுமே உண்மைய சொல்லாம பொய்யா அங்க எங்களுடைய பொண்ணு மண்டைய உடைச்சிட்டு, எங்க பொண்ணு உயிரோடையே இல்ல, எங்க பொண்ணு இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி எங்க மேல இப்படி கம்ப்ளைண்ட் குடுத்தா, நாங்க என்ன பண்ண முடியும் மேடம்? இதுவரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்ததே கிடையாது மேடம். ஏற்கனவே அவங்க தான் மேடம் என்னுடைய புருஷன 10 வருஷம் என்கிட்டருந்து பிரிச்சு பொய் கேஸ குடுத்து 10 வருஷம் உள்ள தள்ளுனாங்க. ஆனா, அதுக்கப்புறம் இப்பவும் இதே மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள நிம்மதியாவும், சந்தோஷமாவும் அவங்க வாழவே விட மாட்றாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மீனாட்சியுமே சொல்லிடவும், உடனே மாயாண்டியும், "ஆமாங்க மேடம். இங்க மீனாட்சி சொல்றது எல்லாமே உண்மதான். ஏன்னா, எங்க வீட்ல இருந்து யாருமே இப்படி ஒரு தப்பு பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஏன்னா, எங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம, எங்களுடைய மாப்பிள தான் மேடம் அவரு. ஏன்னா, அவங்க வந்து எங்கள கண்டாவே அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்றதுனால, அவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நாங்க அவங்களுடைய சொந்தம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். ஆனா, அவங்க வந்து எதுவுமே நினைக்காம, எங்கள பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன் மேடம். எங்க மேல இருக்கிற கோவத்தினால, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் குடுத்து, எங்கள அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்ப கூட அவங்களுடைய பொண்ண என்னுடைய பையனுக்கு கட்டி வச்சதுக்கு காரணமே, எங்களுடைய ஃபேமிலிய அந்த ஊருக்குள்ள அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேடம் இப்ப கூட அவங்களுடைய பொண்ண வந்து என்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என்னுடைய பையனுமே அந்த பொண்ண பூங்குடிய எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாம எங்க பூங்குடிய நல்லபடியா சந்தோஷமா தான் வச்சு பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல இருக்க அந்த ராசாத்தி சுடலன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவர உசுப்பேத்தி எங்க மேல தப்பான ஒரு புகார் எல்லாமே சொல்லி எங்கள ரொம்பவே கெட்டவங்க மாரி அவங்கள காட்டி, அவங்க இப்படிலாம் உசுப்பேத்தி விட்டு, அங்க மஞ்சமலைய இப்படியெல்லாம் பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றத நீங்க கொஞ்சம் கூட நம்பாதீங்க. எங்க பூங்குடி பிள்ளை இங்க வரும் மேடம். நீங்க அவங்கள கேட்டுட்டு, அவங்க எங்க மேல தப்பு இருக்கு, நாங்க தெரிஞ்சு தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா, நீங்க எங்க மேல எந்த ஒரு கேஸ்னாலும் போட்டு எங்கள உள்ள தள்ளுங்க மேடம். நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனா, நாங்க சொல்றத கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க. அவங்க சொல்றத எதுவுமே நம்பாதீங்க மேடம். அவங்க சொல்றது 1 10 சொல்லிக்கிட்டு, அந்த ஒரு விஷயத்த பெரிய விஷயமா அத ஆக்கி அவங்க வந்து எங்கள தப்பாவும் நினச்சிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க இப்போ வரைக்குமே அவங்க மேல கோவமா கிடையாது மேடம். எங்களுக்கு சொந்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம். சொந்தம் விட்டு போகக்கூடாது. நாங்க மொத்த ஃபேமிலியுமே ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஆனா அவங்க இப்போ வரைக்குமே எங்க மேல அந்த ஒரு பகைய வச்சுக்கிட்டு, பழைய பகைய வச்சுக்கிட்டு இப்போ வரைக்கும் எங்கள மேல இவ்வளோ பெரிய கோவத்தையும் ஒரு இதையுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இப்படி நினைக்கிறம்போது எங்களுக்கே ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. ஓகே, எங்க பெத்த அப்பாக்கு இவ்வளோ வலிக்குது, எங்க மேல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எதுவுமே நினைச்சுக்கல மேடம். ஸோ நீங்க அவங்க பொண்ண பூங்கொடியை நீங்க கேட்டுட்டு எந்த முடிவு எடுக்கிறதுனாலுமே எடுத்துக்கோங்க. மகளிர்ந்து வந்து எங்களை நீங்க விசாரணைக்காக கூப்பிட்டீங்க. நாங்களுமே உங்களுடைய கோஆப்பரேட்காக நாங்க உங்களுக்கு வந்து விசாரணையுமே கொடுத்துட்டோம். ஆனா நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நீங்க எங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதா இருந்தா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மாயாண்டியும் சொல்லிடவும், உடனே மஞ்சமலையும் உள்ள வந்து, "மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்தில என்னுடைய பொண்ணு வந்து இங்க வந்துடும் மேடம். வந்த உடனே இவங்க தான் இங்க என்ன வந்து கொலை பண்ணாங்க அப்படின்ற மாரி என் பொண்ணு வாக்குமூலம் குடுத்துரும் மேடம். ஆனா என் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வாக்கப்பட்டு போன நாள்ல இருந்தே சந்தோஷமா வாழ்ந்த நாளே கிடையாது மேடம். அது மட்டும் இல்லாம இ இ இவனுடைய மகன் மேடம், என்னுடைய பொண்ண ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட நான் அமைதியா இருந்துட்டேன். ஏன்னா, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி குடுத்துட்டா, அந்த பொண்ண வாளாவெட்டியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா, அந்த ஊர்ல ரொம்பவே அசிங்கமாவும், தப்பாவும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானுமே எதுவுமே கண்டுக்காம இருந்தேன். ஆனா, இப்ப இவங்க என்னுடைய பொண்ணுடைய மண்டைய உடைச்சு கொலை பண்ண பார்த்து, இப்படி பண்ணத பார்த்ததும் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு மேடம். அதனால தான் என் பொண்ணு இவங்க வீட்ல இருக்கவே கூடாது மேடம். என் பொண்ண நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற மஞ்சமலையுமே பயங்கரமா ஆக்ஷன் குடுக்கவும், இத கேட்ட போலீஸும், "சார், என்ன சார், நீங்க வந்ததுலேருந்தே நீங்க அவரும் சரி, நீங்களும் சரி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா, நீங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு என்னால நம்ப முடியல. சார், கொஞ்ச நேரம் உட்காருங்க சார். உங்க பொண்ணு இப்ப வந்துடும். அது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சோ உங்க பொண்ணு எல்லா விஷயத்தையுமே இங்க சொல்லிடும். அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு சொல்லிட்டு நானுமே நல்லாவே தெரிஞ்சுப்பேன். யார் பொய் சொல்றீங்க, யார் உண்மைய சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே தெரிஞ்சுப்பேன். நீங்க எதுக்காக சார் நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இருக்கிற லேடிஸ் கான்ஸ்டபிளுமே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இதை கேட்ட மஞ்சமாலையும், மேடம் என்ன மேடம் பண்ண சொல்கிறீங்க? என் பொண்ணு இப்படி அடிபட்டுக்கிட்டத பார்த்துட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? என்னால் முடியாது மேடம். என் பொண்ணு எக்கச்சக்கமான கஷ்டங்கள்லாம் பட்டுருச்சு. இதுக்கு மேலேயுமே என் பொண்ணு கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். அதனால தான் இப்போ நான் உங்களை நம்பி வந்திருக்கேன். உங்களை நம்பி வந்ததுக்காக நீங்கள் எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தே ஆகணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே சொல்லிடுவோம். இதை கேட்ட அங்கே இருக்கிற போலீஸுமே, சார் உங்களுக்கு நான் நியாயம் வாங்கி தரேன் சார். பட் இவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு தான் நான் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி இல்லாமல் நான் இவங்கள அரெஸ்ட் பண்ணியோ இல்லை இவங்க மேலே நடவடிக்கை எடுத்தோன்னா எனக்கு தான் எங்கள் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக விசாரிச்சுட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் சார். நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த போலீஸுமே அங்கே இருக்கிற மஞ்சமலையுமே உட்கார வச்சுட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ராசாத்தியும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு, மேடம் நீங்கள் தான் மேடம் எங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா என்னுடைய அண்ணன் தான் இந்த ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணனை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா இவங்கள நான் இங்கேவே என்னுடைய கையாலே கொண்டுட்டு போயிட்டுருப்பேன். ஏன்னா என்னுடைய பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்கோம். நாய் மாதிரி இவங்களுக்கு சமைச்சு போடுறது எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு அவள் இப்போ டீச்சர் ட்ரைனிங்கு படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த குழந்தை எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் அவள் வீட்டிலேருந்து கிளம்புவா. இப்படி இருக்கிற பொண்ணவே இவங்க இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே. இப்போ எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? இவங்கள சும்மா விடாதீங்க மேடம். நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக இவங்கள நாங்கள் விடவே மாட்டோம். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறனாலையும் நாங்கள் மேலதிகாரிகிட்ட போயே ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தி சொல்லவும், உடனே இதை பாருங்கள் மேடம், நீங்கள் எங்கே போனாலையும் சாட்சி இருந்தால் தான் அங்கேயுமே செல்லும். உங்களுடைய வாய் பேச்சில் எதுவுமே செல்லாது. நீங்கள் பேசுகிற மாதிரி இவங்களாலையும் பேச முடியும். இவங்களும் இது மாதிரி பேசி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்றதுக்கு சாட்சி இருந்தால் மட்டும்தான் அவங்கள தூக்கிட்டு போய் உள்ளே வைக்கவோ இல்லை அவங்க மேலே ஒரு ஆக்ஷன் எடுக்கவோ எல்லாருமே முன் வருவாங்க. எந்த ஒரு சாட்சியுமே இல்லாமல் எப்படி மேடம் நாங்கள் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராசாத்தி வந்து கிளப்பி விட்டுறாங்க. ஒரு வழியாக இங்கே பூங்கொடியும் போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. பூங்கொடி, தேன்மொழி, அங்கே இருக்கிற அது எல்லாருமே வீட்டில் இருக்கிற தெய்வான நந்தினின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சூனாப்பானாவுமே அங்கே போயிட்டு அழகரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்பாவையும் அம்மாவையும் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களையுமே கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்த உடனே அங்கே சூனாப்பானாவும் அங்கே அழகரை பார்த்துட்டு, அழகரு இது போலீஸ் ஸ்டேஷன், நீ எந்த ஒரு கோவப்பட்டாலையும் இங்கே போலீஸ் வந்து உன் மேலே ரொம்பவே கோவப்படுவாங்க. அதனால் நீ எதுவுமே கோவப்படாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. ஏன்னா உள்ளே வந்து போலீஸ் வந்து விசாரணைக்காக தான் உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதனால நீ எதுவுமே பேசாம அமைதியா அழகர் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சோனாப்பண்ணாவும் அழகர்கிட்ட சொல்லிடவும், அழகருமே என்னடா சொல்லிட்டு இருக்க? என்னுடைய அப்பா மேல எந்த ஒரு தப்புமே இல்லை. எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் எதுக்காக எங்க போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட அழகருமே உள்ள வரவும், அதுக்குள்ள இங்க போலீஸும் பூங்கொடிக்கிட்ட விசாரணையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பாருமா, உங்கள் அப்பாவும் உங்கள் அத்தை உங்கள் மாமான்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து உங்கள் மாமா மேலேயும் அத்தை மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் கேட்கவும், உடனே அங்கே இருக்கிற பூங்கொடியும், இல்லைங்க மேடம் எனக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நடந்தது அங்கே எதாச்சியான நடந்த ஒரு விஷயம் மட்டும்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பா கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன். ஆனால் என்னுடைய அப்பா எதுவுமே கேட்காம இப்படி வந்து எங்கள் அத்தை மேலேயும் மாமா மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல மேடம். என்ன கம்ப்ளைண்ட் மேடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே போலீஸ்கிட்ட கேட்கவும், போலீஸும் இந்த பாருமா உங்கள் அத்தை மேலேயும் மாமா மேலேயும் 2 பேர் மேலேயும் ஸ்ட்ராங்கான 3 கேஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியவே வராத அளவுக்கு அவங்க இப்படி ஒரு கேஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னை அந்த வீட்டில் சித்திரவதை பண்ணுறாங்க, வரதட்சணை குடும்பம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து போய் நீ நிறைய பணத்தெல்லாம் வாங்கிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்கள் அப்பா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து மீனாட்சியையும் இந்த மாயாண்டி இவங்க 2 பேரையுமே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி இங்கே
விசாரிக்கிறதுக்காக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அவங்க உன்னை வரதட்சணை கொடுமை பண்ணது உண்மையா? உன்னை அடித்து கொலை பண்ண பார்த்தது உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி கிட்ட கேட்கவும், பூங்கொடி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அங்கே இருக்கிற மாயாண்டியும் சரி, மீனாட்சியும் சரி, யாருமே அங்கே பூங்கொடியை எதுவுமே பண்ணணும்னு நினச்சிருக்க கூட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதோ மீனாட்சி அங்கே இருக்கிற பொருட்களை தூக்கி வீசும்போது அது தெரியாத தனமாக பூங்கொடி மேலே பட்டுருச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்த இவ்வளோ பெருசாக ராசாத்தி வந்து அங்கே மஞ்சமலை கிட்ட சொல்லி பெரிய விஷயமாக பண்ணி அங்கே இருக்கிற மஞ்சமலையை உசுப்பேற்றி மாயாண்டி மேலேயும் மீனாட்சி மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரையும் இழுத்து விட்டுட்டாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக இங்கே பூங்கொடி வந்து அங்கே போலீஸ்கிட்ட வந்து இவங்க பண்ணதெல்லாம் என்னை வந்து இப்படி தான் பண்ணாங்க, வரதட்சணை குடும்பம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக லைஃப் லாங் அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க வரவே முடியாது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அவங்கள வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றது நல்லாவே அங்கே இருக்கிற பூங்கொடிக்குமே தெரியும். தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற போலீஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே மேடம், எங்கள் அத்தையும் மாமாவும் எந்த ஒரு தப்புமே பண்ணலை மேடம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சும்மா வீட்டில் வந்து பர்சனலாக ஒரு சின்ன பிரச்சனை மேடம். அது தெரியாத விதமாக தெரியாமல் என் தலையில் வந்து கத்தி பட்டுருச்சு மேடம். அது வந்து எனக்கு அடிபட்டுருச்சு. ஆனால் அவங்களால தான் ஆச்சு. ஆனால் அவங்க எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை மேடம். அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க. அவங்க மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. எங்கள் அப்பா கொடுத்த கேஸை நீங்கள் வாபஸ் வாங்கிடுங்க மேடம். என்னுடைய விசாரணை இல்லாமல் நீங்கள் எதுக்காக நீங்கள் என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க? என்கிட்ட நீங்கள் முதல்ல விசாரணை பண்ணியிருக்கணும் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி வந்து கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கிற போலீஸும், இந்த பாருங்கம்மா, உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் 2 பேரும் சேர்ந்துட்டு எங்கிட்ட வந்து ரொம்பவே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு என்னுடைய பொண்ணை உயிரோடையே பார்க்க முடியல, என் பொண்ணுடைய மண்டையை உடைச்சிட்டாங்க, என் பொண்ணு உயிரோடு இருக்காளான்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ அவங்க அழப்பர் பண்ணிட்டாங்க. அதனால தான் நாங்கள் ஒரு அது டெம்பரவரிக்காக நாங்கள் இவங்கள விசாரிக்கிறதுக்காக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்தோம். இதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீ இதில் வாக்குமூலம் நீங்கள் கரெக்டாக ஒரு வாக்குமூலம்னு கொடுத்துட்ட. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இதுக்கு மேலே இவங்க மேலே இருக்கிற கேஸை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கண்டிப்பாக இவங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை வந்து எந்த ஒரு குடும்பமும் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் உன் மண்டை உடஞ்சதுக்கு இவங்க காரணம் இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போலீஸ் வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கேட்கவும், உடனே இல்லைங்க மேடம், எனக்கு இவங்க யாருமே எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்கல. அந்த வீட்டுக்குள்ளே போனதுலேருந்து என்னை சந்தோஷமாக தான் வச்சு பார்த்துக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு குறையுமே கொடுக்காம இவங்க என்னை பத்திரமா தான் பார்த்துருக்காங்க மேடம். எங்கள் அப்பாவுக்கு நான் முன்னாடியே இதை தான் சொன்னேன். எங்கள் அப்பாவுக்கும் சித்திக்கு அங்கே மாமாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லியுமே எதுவுமே என்னுடைய பேச்சை கேட்காம அவங்க இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே தலை வலிக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். ஆனால் என்னை இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் வர வச்சு என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா. அதுக்கு காரணமே எங்கள் ராசாத்தி அத்தை மட்டும்தான். அத்தை வந்து இங்கே என்னுடைய மாமா கிட்ட என்னுடைய மாமாவும் அத்தையும் சேர்ந்து அங்கே இருக்கிற அப்பா கிட்ட உசுப்பேற்றி கோவப்படுத்தி இப்படி ஒரு விஷயத்த பண்ண வச்சுருக்காங்க. இந்த கேஸை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் இதை வாபஸ் வாங்கிடுங்க. என்னுடைய மாமா அத்தைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருமே என்ன வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடி வந்து சொல்லிட்டுறாங்க. இதை பார்த்து அங்கே இருக்கிற மீனாட்சியுமே பயங்கர சந்தோஷன்றதை விட ஆனந்த கண்ணீரோடு இப்படி ஒரு விஷயத்த அங்கே இருக்கிற பூங்குடி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அழகர், மீனாட்சி, இங்கே நந்தினி, அங்கே இருக்கிற தெய்வானான்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். அங்கே உடனே இங்கே பூங்குடி கிட்ட அங்கே மீனாட்சியுமே வந்து, இங்கே பாரு பூங்குடி, நான் செஞ்சது தப்பு தான். ஆனால் இங்கே வந்து நீ இப்படி ஒரு வாக்குமூலத்தை கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் நீ நியாயத்தை உண்மையை நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடி கிட்ட வந்து மீனாட்சி வந்து சொல்லிடவும், உடனே இங்கே பூங்கொடியும் அதை மீனாட்சியை பார்த்துட்டு, அத்தை நீங்கள் எதுக்காக தள்ளுறீங்க? உங்களுக்காக நான் இருக்க அத்தை. நீங்கள் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்கக்கூடாது. அதனால தான் அத்தை நான் உங்கள் மேலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கக்கூடாது, இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். இனிமேல் நான் உங்கள் மேலே எந்த ஒரு கோவமும் பட மாட்டேன். உங்களை மீறி நான் எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேன். உங்களுடைய பேச்சை நான் தட்டாமல் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியும் மீனாட்சியை பார்த்து சொல்லிட்டு மீனாட்சி அழுகிறத பார்த்துட்டு அந்த கண்ணீரை தொடச்சியுமே விட்டுடுறாங்க. இதை பார்த்து அங்கே இருக்கிற மஞ்சமலைக்கு பயங்கர அதிர்ச்சி. உயிரோட செத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து
இந்த அளவுக்கு அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கவும், உடனே அங்கே ராசாத்தியுமே பூங்குடி, "என்னம்மா பண்ணிகிட்ருக்க? இப்படியெல்லாம் நீ இப்போ பண்ணக்கூடிய ஆளே கிடையாதேம்மா. உன்னை மிரட்டி இது மாதிரி சொல்ல வைக்கிறாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ராசாத்தியுமே பூங்கொடிக்கிட்ட வந்து பேசவும், உடனே பூங்கொடியும், "அத்தை, நான் சின்ன குழந்தை இல்லை அத்தை. எனக்கு நல்லா விவரம் தெரியும் அத்தை. நீங்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எதுக்காக என்னை கேட்காம நீங்கள் வந்து கொடுத்தீங்க? நீங்கள் பாட்டுக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு, இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வரையும் எங்களெல்லாம் வர வச்சு அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அத்தை. நீங்க மறுபடியும் இப்படி ஒரு தப்ப பண்ணீங்கன்னா, ரிட்டர்ன் வந்து நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப கூட ஒரு வார்த்தை நான் அங்க மேடம் கிட்ட சொன்னேன்னா, உங்கள தூக்கி உள்ள போறதுக்கு கூட எல்லா ரைட்ஸுமே இருக்கு. ஆனா நீங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு அத்த. இதுக்கு மேலயாவது திருந்தி, எது நல்லது, எது கெட்டதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பூங்கொடி வந்து ராசாத்தி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஏன்னா, ராசாத்தி வந்து கொஞ்சம் கூட நெனச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. பூங்கொடி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா பூங்கொடி வந்து எது நியாயமோ அதை தான் அவங்க இது ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு கையை இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இங்கே மாயாண்டி, இங்கே மீனாட்சி இவங்களுடைய ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலையும், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து இங்கே பூங்குடியை வந்து அங்கே இருக்கிற தேன்மொழி, மீனாட்சி, தெய்வானன் மட்டும்தான் இங்கே பூங்குடி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. ஆனால் மற்றபடி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து பூங்கொடிய வந்து ரொம்பவே சந்தோஷமா தான் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மஞ்சமலை மட்டும் தான் இங்க மாயாண்டிய பார்த்து ரொம்பவே கோவமா இருக்காங்க. ஆனா, இங்க மாயாண்டி வந்து மஞ்சமலை மேல கொஞ்சம் கூட கோவமே கிடையாது. எனக்கு மஞ்சமலையுடைய பாசம் தான் வேணும், சொந்தம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு பர்சனும் கூட அங்க இருக்கிற மாயாண்டி. ஆனா, இப்போ வரைக்கும் இவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறது மஞ்சமலை மட்டும் தான். மஞ்சமலையுடைய ஆசைக்காக இவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு மஞ்சமலை மேல ப்ராமிஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே அழகரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அழகரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே அந்த பழி வாங்கணுன்ற எண்ணமே இங்கே இருக்கிற பூங்குடி மனசுக்குள்ளே இருந்து அதை தூக்கியுமே வீசிட்டாங்க. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க இந்த நல்ல மனுஷங்களை நான் எப்படி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவங்க எதுவுமே பண்ணாமலும் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் கருங்கல் பாண்டிக்கிட்ட இருந்து எங்கள் அழகர் வந்து காப்பாற்றி அங்கே மண்டபத்துக்குமே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் கருங்கல் பாண்டிக்கிட்ட கரெக்டான நேரத்துக்கும் கரெக்டான டைமுக்கு வந்து இங்கே பூங்கொடி வந்து காப்பாற்றுறதுக்கு அங்கே அழகர் வந்து போகலன்னா கண்டிப்பாக எங்கள் பூங்குடியை வந்து அங்கே இருக்கிற கருங்கல் பாண்டி உயிரோடையே விட்டுருக்க மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு கருங்கல் பாண்டி வந்து பூங்குடி மேலே கோபமாகவும் இருக்கான். ஏன்னா பூங்குடிக்கும் அங்கே கருங்கல் பாண்டிக்கும் மஞ்சமலை வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் பேசி வச்சுட்டு இருந்து கடைசியில் இப்படி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து பூங்குடியை கடத்தி கொண்டு போய் ஒரு ரூமில் அடைச்சி வச்சு அது வந்து வேறு மாதிரி பிரச்சனையாகி இங்கே மஞ்சமலை வந்து ஒரு பிராது கொடுத்து அதுக்கப்புறம் இங்கே அழகர் வந்து இங்கே பஞ்சாயத்துக்கு போய் அந்த பஞ்சாயத்தில் ஊர் பொதுமுனைப்பு கேட்டு ரொம்பவே அசிங்கப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. ஆனால் இத்தனை விஷயங்கள் நடந்தாலையும் எந்த ஒரு தப்பான ஒரு விஷயமும் பண்ணாமல் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பூங்குடியை வந்து சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க மாயாண்டிய ஃபேமிலி. ஏன்னா மீனாட்சியும் தெரியாமல் பண்ண ஒரு தப்புக்காக அங்கே இருக்கிற பூங்குடிக்கிட்ட எத்தனையோ டைம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தேன்மொழிக்கிட்ட பூங்குடி எப்படி இருக்கா, அவளுக்கு வழி நல்லா இருக்கா, இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா தெரியாமல் பண்ண ஒரு தப்புக்குமே அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனசுமே அங்கே இருக்கிற மீனாட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. அதுவுமே நல்லாவே தெரியும் பூங்குடிக்கு. அதனால் மட்டும்தான் இங்கே மாயாண்டி மேலேயும் மீனாட்சி மேலே கொடுத்த கேஸையுமே வாபஸ் வாங்கிட்டு அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட வந்து இவங்க மேலே இருக்கிற கேஸை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்குடியுமே சொல்லிடுவாங்க. இதெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற மஞ்சமலைக்கு பயங்கர கோவம். இங்கே நின்றுக்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயமும் பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மஞ்சமலையும் சுடலை ராசாத்தின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னதான் அங்கே ராசாத்தி இங்கே சுடலை இவங்க ரெண்டு பேரும் அங்கே இருக்கிற மஞ்சமலையை உசுப்பேற்றி இப்படி இல்லாத பொருளாதெல்லாம் சொல்லி அந்த மஞ்சமலையை சும்மாவே விடக்கூடாது, அந்த ஃபேமிலியை அசிங்கப்படுத்தணும், அவங்கள உள்ளே வச்சு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாலையும் ஆனால் கடைசியில் வந்து இவங்க பூங்கொடி இவங்களை காப்பாற்றி வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு விஷயத்தையுமே பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே பூங்கொடி மனசுலேயுமே ஒரு நல்ல ஒரு மனசு இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே மஞ்சமலைக்காக அவங்க அப்பாக்காக இங்கே இந்த வீட்டுக்கு இங்கே மாயாண்டியை பழி வாங்கணும்னு வந்த இங்கே பூங்குடி இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே பூங்குடியுமே ரொம்பவே நல்ல ஒரு மனசு கொண்டவங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயுமே எல்லாருமே சேர்ந்து மாயாண்டியுடைய ஃபேமிலி ரொம்பவே நல்ல ஒரு ஃபேமிலி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்குள்ளே மாயாண்டிக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதையே இருக்குது. அதுக்கான நிறைய விஷயங்கள் நிறைய கதைகளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய
அவளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பூங்கொடி வந்து, இங்கே பாரு இங்கே மஞ்சமலையை பற்றி எனக்கு ரொம்பவே புகழ்ந்தெல்லாம் என்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்காத, எனக்கு மஞ்சமலையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசில் என் கண்ணு முன்னாடியே என்னுடைய அப்பாவுடைய கையை வெட்டின அந்த மஞ்சமலையை நான் கண்டிப்பாக அவன் பண்ண தப்பை வந்து நான் கண்டிப்பாக எல்லார் முன்னாடியும் நிரூபிப்பேன். அவங்க பண்ண தப்பை வந்து நான் எல்லார் முன்னாடியும் நிரூபித்து அவங்களுக்கு தக்க தண்டனையை நான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே சொல்லிட்டுறாங்க. ஆனா, இங்க அப்படி நெனச்சிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க. ஆனா, கடைசியில இப்ப கூட எங்க அழகர் வந்து பூங்கொடி மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா, இனிமே அங்க பூங்கொடி மேல இருந்த கோவமும் எல்லாமும் அங்க போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நந்தினிக்கு ரொம்பவே கஷ்டமாவும் இருக்கு. என்னடா பூங்கொடிய இத்தோட நம்ம இந்த வீட்ட விட்டு தொரத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சோம். ஆனா, கடைசியில இப்படி அத்தைய இப்படி அத்தை மேல இருந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு, இப்ப அத்தையுடைய மனசுல இடம் புடிச்சுட்டா. இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நந்தினியுமே நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.